அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி மாணவர்கள் எல்லாருக்குமே, நம்ம தமிழகத்தில் வந்து புதிதாக 5 மெடிக்கல் காலேஜ் வந்து இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நமக்கு வரப்போகுதுன்ற ஒரு சந்தோஷமான செய்தியோட தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி தான் வந்து நமக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குற அத்தாரிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த என்எம்சியில் இதற்கு முன்பு லாஸ்ட் இயர் கூட வந்து ஒரு 5-6 மெடிக்கல் காலேஜ் கிட்ட நமக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வருடத்திற்கு 2024, 2025க்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 5 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 750 சீட்டுக்கு மினிமம், குறைந்தபட்சம் ஒரு 750 சீட்டு இந்த 5 மெடிக்கல் காலேஜ்லையுமே வரும். ஸோ அதில் எந்தெந்த ஊரில் அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ இது இல்லாமல் த்ரூஅவுட் இந்தியா முழுக்க 113 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 113 மெடிக்கல் காலேஜ். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து புதுசாக பில்டிங்கை உருவாக்கி புதுசாக கட்டி வர்றது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற காலேஜஸ் அந்த பர்மிஷன் மட்டும் வாங்கியிருக்காங்க எம்பிபிஎஸ் அண்ட் யூஜி அட்மிஷனுக்காக. ஸோ அதுதான் நம்ம என்எம்சி வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 113 மெடிக்கல் காலேஜ் த்ரூஅவுட் இந்தியா முழுக்க வருதுன்னா இதில் தமிழக மாணவர்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மாணவர்கள், பாண்டிச்சேரி மாணவர்கள் யாராக இருந்தாலுமே நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் யூஜிக்கு, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தமிழக மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ இருந்தால் நம்ம அங்கே போய் படிப்போம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த காலேஜில் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணி இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்மளால் படிக்க முடியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 5 மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் மீதி இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எல்லாமே எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லேயும் உங்களால் படிக்க முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 5 மெடிக்கல் காலேஜ் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன காலேஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து காஞ்சிபுரத்தில் அன்னை மெடிக்கல் காலேஜ். ஸோ அதற்கும் பர்மிஷன் கிடச்சிருக்கு. அதே போல் தட்சஷீலா யூனிவர்சிட்டி, ஸோ இதுவும் இருக்குது உங்களுக்கு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அது கிட்டத்தட்ட திண்டிவனம். ஸோ தட்சஷீலா யூனிவர்சிட்டி அதில் ஒரு பர்மிஷன் வந்து கிடச்சிருக்கு. இது யூனிவர்சிட்டியாக வரப்போதா காலேஜாக வரப்போதா நமக்கு அதுக்கப்புறம் தெரியும். அதே போல் கலசலிங்கம் கிருஷ்ணன் கோவில், ஸோ இங்கே வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. சென்னையில் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அதுவும் வந்திருக்கு. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, மொத்தம் 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 113 லிஸ்ட் ஓவராலாக இருக்குது. அந்த 113 லிஸ்ட்டில் அந்த பிடிஎஃப் வந்து இருக்குது. என்எம்சியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நியூ அப்ரூவல் ஃபார் 113 மெடிக்கல் காலேஜ் இப்போ போட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். அந்த பிடிஎஃப்பில் ஓவராலாக என்னென்ன மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 113 காலேஜுக்குமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் இந்த 5 மெடிக்கல் காலேஜ் தமிழகத்தில் இருக்குது. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட்டு அதை பாருங்கள். இது ஒரு சந்தோஷமான செய்தி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கே கவுன்சிலிங் நமக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த வருடமே கவுன்சிலிங்க்கு வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்களா, இப்போ பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு நமக்கு தெரியும். ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கிற யாரெல்லாம் இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்பொழுது அந்த கவுன்சிலிங்குள்ளே இந்த 5 மெடிக்கல் காலேஜிலுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியும் 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அதுதான் வரும். ஃபீஸ் இது ரிவைஸ் இப்போதைக்கு பண்ணலை, நமக்கு நியூஸும் வரல. அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 5 மெடிக்கல் காலேஜுமே இப்போ சொன்ன லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு காலேஜுக்கு மினிமம் 150 சீட் அப்படின்னாவே 750 சீட்டு வரும். அந்த 750 சீட்னா எல்லாமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்கிறதுனால ப்ரைவேட் மெடிக்கல் கட் ஆஃப் ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும், பெரிய அளவில் மாற்றங்களும் வராது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கவுன்சிலிங் லிஸ்ட் வரும். சீட் மேட்ரிக்ஸ் எக்ஸாக்டாக சீட் என்னன்றது என்எம்சி வந்து திரும்ப நமக்கு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் சீட் மேட்ரிக்ஸை வெளியிடுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு இப்போ நான் சொன்ன இந்த 5 மெடிக்கல் காலேஜும் ஆக்சுவலாக எத்தனை சீட்டு வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.